இந்தியா முழுவதும் மது ஒழிப்பை கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் அதனை கொண்டு வருவதில் எவ்வித தயக்கமும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வெம்பலக்குடியில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மது ஒழிப்பு என்பது இந்தியா முழுவதும் வேண்டும். தமிழகத்திலே நாங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வருகிற பொழுது தமிழகம் அதை கொண்டு வருவதில் எந்த விதமான தயக்கமுமே கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஆனால் ஒன்று, இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மது ஒழிப்பை கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னா பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கிறது, அதே போல் கர்நாடகா இருக்கிறது, தெலுங்கானா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, கேரளா இருக்கிறது. அங்கே எல்லாம் மதுவை வைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மதுவை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாது, நடக்க முடியாத ஒரு சில இங்கே இருக்கவங்க அங்கே போய் குடிச்சிட்டு வர போகிறாங்க. இல்லாவிட்டால் கள்ளச்சாராயம் போன்றவையெல்லாம் பெருகிவிடும். ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்தியா பூராவும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தானே ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய கொள்கையாக தானே காந்தி பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மது ஒழிப்பு இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தலைவர் தளபதி நிச்சயமாக முழு ஆதரவையும் தருவார். தமிழக அமைச்சரவை மாற்றம் தமிழக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் தான். ஏனென்றால் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் மாற்றங்கள் எப்போதுமே அரசியலில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அடிக்கடி நடத்தவில்லை. நாங்கள் இது 5 ஆண்டுகளில் 5வது முறை. என்ன மாதம் மாற்றலை. அப்போ அவங்க அந்த அம்மா இருக்கிற போது எப்படின்னா என்றைக்கு எந்த அமைச்சர் இருப்பார், எந்த அமைச்சர் இருக்க மாட்டார் என்பதெல்லாம் அவர் காலையிலிருந்து பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட பயப்படக்கூடிய சூழல் எதுவுமே கிடையாது. அமைச்சர்கள் சுதந்திரமாக இருக்கலாம், சுதந்திரமாக செயல்படலாம், சுதந்திரமாக தைரியமாக நாம் அமைச்சர்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார்.